நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நேற்று நடந்து முடிஞ்சு. இந்த நிலையில் அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி கிளாஷை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். பட் அந்த விளக்கம் வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் மத்தியிலையும் போய் சேரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நேற்று ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக இருக்குது. நேற்று ஆடியோ லான்ச் நடந்துச்சா இல்லையான்னு கூட பாதி பேருக்கு தெரிலன்னு தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆடியோ லான்ச் ஸ்பீச்சில் வந்து என்ன அட்ரஸ் பண்ணார், முக்கியமாக இந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி கிளாஷை பற்றி என்ன பேசினார், அதுக்குள்ளே என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எஸ்கே அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் பராசக்தி படத்தை ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஜனநாயகன் படம் வந்து தீபாவளிக்கு வரதை பார்த்துட்டு நாங்கள் வந்து பிளான்லாம் மாற்றி சரி நம்ம பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், டேட் வந்து யாருமே லாக் பண்ணல, நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடலாம் சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் பொங்கல் டேட் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ பராசக்தி வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து அந்த டைமில் வந்து சொன்னார். அது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி உண்மை தான். அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ப்ரொடியூசர் அந்த விஷயத்த சொன்ன பிறகு தான் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் டீம் வந்து நாங்கள் பொங்கலுக்கு வரோன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூசருக்கு ஃபோன் போட்டு என்னப்பா டேட் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, ஜனநாயகன் வருது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எஸ்கே நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டோம், பொங்கலுக்கு தான் வரும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டேட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏப்ரல் தான் போனோம். ஏன்னா ஏப்ரலில் தான் உங்களுக்கு இன்னொரு 10 days லீவ் இருக்குது. அப்போ ரிலீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்போயும் எலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. இப்போ டேட் வந்து ரொம்ப போஸ்ட்போன் ஆயிரும். அதனால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரொடியூசரும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், சரி நானும் வந்து ஆர்டிஸ்ட்டாக என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவங்க வந்து ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுறதா ரிலீஸ் டேட்டு அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் இந்த ரிலீஸ் டேட்டு கிளாஸ்க்கு எஸ்கே வந்து எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் எஸ்கே வந்து ஜெகதீஷ் பழனிசாமிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி கிளாஷ்க்கு வருது என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு, ஜெகதீஷ் பழனிசாமி வந்து சூப்பர் தான், பிரச்சனைலாம் இல்லை, 2 படம் தானே வருது, இதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் எஸ்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு தான் பிரச்சனை, நீங்கள் இந்த சினாரியோவை அப்படியே விஜய் சார்கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 10 minutes கழித்து ஜெகதீஷ் பழனிசாமி ஃபோன் போட்டு விஜய் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பராசக்தியும் பொங்கல் காட்டும், பராசக்திக்கு என்னோட விஷஸ் அப்படின்னு விஜய் சார் சொன்னதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜனநாயகனை வந்து ஒரு போட்டியாக பார்க்கல, நீங்கள் எல்லோரும் ஜனவரி 9 ஜனநாயகனை போய் செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜனவரி 10 பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியிலேருந்து ஓப்பனாக ரொம்ப பேசிட்டு தான் சொல்லியாகணும், எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அதேமாதிரி ஒரு சில விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, RRR படம் ரிலீஸ் ஆகும் போது டான் படம் வந்து போஸ்ட்போண்ட் ஆச்சு, அதேமாரி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும் போது மாவீரன் படம் ப்ரீபோண்ட் வந்து ஆச்சு, ஏன் இப்போ ஜனநாயகன் படம் வர மொத்த நீங்கள் வந்து படத்தை போஸ்ட்போண்டோ பண்ணல அப்படின்னு வந்து கேள்வி வந்து கேட்டுக்கிங்க. இதுக்கு எஸ்கே அவர்கள் ஆடியோ லான்ச்சில் இன்டெரக்டாக பதில் வந்து சொல்லிட்டாரு. ரிலீஸ் டேட்டை சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான், என்னால் அஸ் ஆர்டிஸ்ட்டாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் ப்ராப்பராக வந்து விஜய் சார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஒருவேளை நான் அதை பண்ணல அப்படின்னா உள்ளே புகுந்து ஒரு சில பேர்லாம் காமெடி பண்ணிடுவாங்க. அதனால் நான் வந்து ப்ராப்பராக விஜய் சார் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டேன் சார், அந்த மாதிரி பராசக்தி வருது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு விஜய் சார் வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருடைய வாழ்த்துக்கள் தான் வந்து தெரிவித்தார். விஜய் சாரும் என்னை வந்து ஒரு போட்டியாக நினைக்கல, நானும் வந்து அவரை போட்டியாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு உயரத்தில் இருக்கார், நம்ம வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத எஸ்கே அவர்களே சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க மற்ற இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற விஷயத்த நம்ம பசங்க தான் டிவிகே டிஎம்கே எஸ்கே வந்து துப்பாக்கியை வாங்கினோடனே கிளாஷ்க்கு வராரு அப்படி இப்படின்னா நிறைய ரூமர்ஸ்லாம் பரப்பிட்டாங்க சொல்லியாகணும். எனக்கு கேட்டால் இந்த ஆடியோ லான்ச்சை கூட கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கலாம், ஒரு டிசம்பர் மிட்டில் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அப்படி வச்சுருந்தா ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னாலே ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும், சரி ஓகே இது கிளாஷ் வந்து கிடையாது, நம்ம வந்து பொங்கலுக்கு 2 படத்தையும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு போவாங்க. இப்போ ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப கிட்ட வந்து வந்துடுச்சு, ஒரு 4 to 5 days தான் இருக்குது. ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பீச் வந்து எந்தளவு போய் சேருங்கிறது தெரில. எல்லாருமே இப்போ வரைக்கும் வந்து இது வந்து ஒரு போட்டியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க.
பார்ப்போம் ரிலீஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு நிலவரம் வருது அப்படின்னு. ஸோ அதேமாரி என்னுடைய ஃபைனல் ஒப்பீனியனாக எஸ்கே அவர்கள் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து ஆகாஷ் பாஸ்கர் முன்னாடி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டிவிகே டிஎம்கே வந்து கிளாஷ் கிடையாது. அதே மாதிரி எஸ்கே வந்து விஜய் சாரோட படத்துக்கு வந்து கிளாஷ் விடலாமா கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் விடலாம். எந்த ஹீரோனாலும் எந்த ஹீரோவோட படத்துக்கு கிளாஷ் வந்து விடலாம். ஈவன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரஜினி சாரோட சந்திரமுகி படத்துக்கு விஜய் சாரோட சச்சின் படம் வந்து கிளாஷ்க்கு வந்து விட்டார். இப்போ எப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்காரோ அந்த மாதிரி தான் விஜய் சாரும் அந்த டைமில் வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கையில் விஜய் சாரே கிளாஸ்க்கு விட மற்ற சிவகார்த்திகேயன் கிளாஸ்க்கு விடுறது எந்த தப்புமே இல்லை. அந்த டைமில் விஜய் சார் வந்து சந்திரமுகியோட கிளாஸ்க்கு விட்டது ரஜினி சாரை எதிர்த்தோ ரஜினி சாரை காலி பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த எண்ணத்துலேயே வந்து கிளாஸ்க்கு வந்து விடலை. ஸோ அப்படி பார்க்கல விஜய் சாரே கிளாஸ்க்கு விட்டுருக்காருங்கிற மத்தியில் அவர் படத்துக்கு ஒரு க்ரோயிங் ஆக்டர் கிளாஸ்க்கு விடுறதுல எந்த வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஸோ ப்ரொனன்சியேஷன் லைட்டாக மாறிடுச்சு, யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிளாஷும் கிடையாது. எஸ்கே அவர்களுக்கு ஒரு இன்டென்ஷனலாக விஜயை வந்து எதிர்த்து போகணும் அப்படிங்கிற கிளாஷும் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேரான ரிலீஸ் தான். என்னையை பொறுத்தளவு 30ஆம் தேதி ஜனநாயகனை போய் பாருங்கள், 10ஆம் தேதி பராசக்தியும் பாருங்கள், ஜாலியாக பொங்கல் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.